வணக்கம், வெல்கம் டு தமிழனா. உங்கள் சிவகுமார். லாஸ்ட் வகுப்புல கப்பியோட இயக்கத்தை நியூட்டன் இரண்டாம் விதியை வச்சு கால்குலேட் பண்ணோம். இந்த வகுப்புல கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கத்தை நியூட்டன் விதிகளை வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் இது. ஸோ நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். வாங்க செஷனுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாம கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நான் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நான் பைக்ல ஒன் வேல போயிட்டு இருக்கேன். ஸோ ஒன் வேன்னு சொல்லும் போது என்னால போக முடியும், திரும்பி வர முடியாது இல்லையா? சோ இங்க டிராபிக் ரூல்ஸ் என்னோட இயக்கத்தை கட்டுப்படுத்த சொல்லிடலாம். இது வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் என்னோட இயக்கத்தை கட்டுப்படுத்திச்சு அப்படின்னா அந்த இயக்கத்தை என்ன சொல்லிடலாம்? கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கம் சொல்லிடலாம். வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு பொருள் இயங்குவதற்கு விசை காரணமா இருக்கும் இல்லையா? இங்க கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கமா இருக்கனால இந்த இயக்கத்திற்கு எந்த விசை காரணமா இருக்கும்? எஸ், கட்டுப்படுத்தப்பட்ட விசை காரணமா இருக்கும். அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட விசைக்கான ப்ராப்பர்ட்டி என்ன? ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் கட்டுப்படுத்தப்பட்ட விசையோட ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நாம வேலைன்னு என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேலைங்கிறது என்ன அப்படின்னா W. நான் ஒரு பொருள் மீது விசை கொடுக்குறேன், அதனால பொருள் இடப்பெயர்ச்சி அடையுது. அப்படின்னா நான் கொடுக்குற விசை F, பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி X சொல்லுறேன். அப்படின்னா இங்க கட்டுப்படுத்தப்பட்ட விசையினால் செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு என்ன இருக்கும்? வெரி இம்பார்ட்டன்ட் திங், W is equal to 0. வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்ட விசைக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம். இழு விசை T, அதே மாதிரி செங்குத்து விசை என்ன சொல்லலாம். இதெல்லாமே கட்டுப்படுத்தப்பட்ட விசை. சோ இதனால் செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு என்னவா இருக்கும்? 0 ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன சொல்லலாம்? T டாட் x என்னவா இருக்கும்? 0. அதே மாதிரி n டாட் x ஓட மதிப்பு என்ன வரும்? 0 ஆகும். இப்போ x டைமை பொறுத்து வகைப்படுத்துற என்னவா இருக்கும்? எனக்கு திசைவேகம் கிடைச்சிரும். T டாட் v யும் என்ன இருக்கும்? 0. அதே மாதிரி n டாட் v ஓட மதிப்பு என்ன வரும்? 0. புரியுதா? அதே மாதிரி T டாட் இத டைமை பொறுத்து வகைப்படுத்துற என்ன கிடைச்சிரும்? T v எனக்கு முடுக்கம் கிடைச்சிரும். T டாட் a வும் 0, n டாட் a வும் என்ன வரும்? 0. சோ வெரி இம்பார்ட்டன்ட். இங்க ஒரு பரிமாணமா இருக்கனால நான் x ன்னு எடுத்துட்டேன். முப்பரிமாணம் இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்? y ன்னு சொல்லலாம். அதே மாதிரி t டாட் z என்ன ஆகும்? 0 ஆகும். வெரி இம்பார்ட்டன்ட். சோ நான் ஜெனரலா எப்படி எழுதலாம் அப்படின்னா summing over all the forces எங்க அப்படின்னா x ஆக்சிஸ்ல இருந்தாலும் y ஆக்சிஸ்ல இருந்தாலும் z ஆக்சிஸ்ல இருந்தாலும் என்ன இருக்கும்? 0 ன்னு கிடைக்கும். புரிஞ்சா? அதே மாதிரி இங்க summing over t டாட் v என்ன இருக்கும்? 0. summing over t டாட் a என்ன 0 ன்னு சொல்லலாம். So very important this. இங்க டாட்ங்கிறது புள்ளி பெருக்கம். அப்படின்னா t டாட் xங்கிறது பாசிட்டிவா இருக்கும். எப்போ t ஓட திசையும் x ஓட திசையும் சமமா இருக்கும், ஒரே திசை. அதே மாதிரி t டாட் x நெகட்டிவா இருக்கும். எப்போ t ஓட திசையும் x ஓட திசையும் எதிரெதிர் திசையில இருக்கும். சோ அதே மாதிரி தான் t டாட் b. சோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இங்க. ஓகே, சம்மிங் ஓவர் t டாட் x பாசிட்டிவா இருக்கும். எப்போ t x ஒரே திசை. வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் t டாட் a பாசிட்டிவ். எந்த கண்டிஷன்? ஒரே திசையில இருக்கும். சோ இப்போ t டாட் x நெகட்டிவ் திசையில இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ t ஓட திசையும் x ஓட திசையும் எதிரெதிர் திசை. சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்? சோ இப்போ t கம்பியின் மீது செயல்படும் இழு விசை, பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி இப்படி இருக்கு. ரெண்டுமே ஒரே திசையில இருந்துச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? t டாட் x என்ன இருக்கும்? பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, இங்க பாருங்க, கம்பியின் இழு விசை இந்த திசையில இருக்கு, பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி இப்படி இருக்கு. அப்படின்னா என்ன சொல்லலாம்? t டாட் x என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். அதே மாதிரிதான் முடுக்கம். சோ இது t, பொருளின் முடுக்கம் இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லலாம்? t டாட் a என்ன சொல்லலாம்? பாசிட்டிவ். சோ ரெண்டும் ஒரே திசையில இருக்கு. இங்கேயும் t இந்த திசை, a இந்த திசையில இருந்துச்சு அப்படின்னா t டாட் xங்கிறது t டாட் aங்கிறது இருக்கும் எதிர்ப்புடைய. ஓகே, சோ வெரி இம்பார்ட்டன்ட் சைன் கன்வென்ஷன். ஓகே, ஒன்ஸ் நமக்கு குறிப்போட தெரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இங்க என்ன இருக்கும்? t டாட் b, t டாட் b என்ன இருக்கும்? பாசிட்டிவ். இங்க பாருங்க t டாட் b நெகட்டிவா இருக்கும். எப்போ t யோட மதிப்பு இப்படி, b யோட மதிப்பு எதிரெதிர் திசையில இருந்துச்சு. So very important idea. Okay, so இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இது கப்பி கொடுத்துட்டாங்க, ரெண்டு கப்பி கொடுத்துருக்காங்க. ஒன் இந்த கப்பி இங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க.
பொருள் இங்க ஒரு கணிப்பக இதோட நிறை 2 kg. ஓகே, சோ இங்க ஒரு பொருள் கணிப்பிருக்காங்க, இந்த பொருளோட நிறை 1 kg. ஓகே, இங்க ஒரு கணிப்பிருக்காங்க. சோ இத கம்பி இங்க ஃபுல்லா பண்ணிருக்காங்க. சோ இதோட இலவசிட்டி, இதோட இலவசிட்டி, இதோட இலவசிட்டி பொருளில் இருந்து விலகி இருக்கும். அப்படின்னா இந்த கம்பியின் மீது செயல்படும் விசை என்னவா இருக்கும்? இதோட தொகுபயன் அப்படின்னா t plus t இங்க இருக்கும் 2t. அப்படின்னா இங்க பாருங்க, சோ இந்த பொருளின் மீது செயல்படும் விசை t, இந்த பொருளின் மீது செயல்படும் விசை 2t. சோ விசை மாறுபடும் போது முடுக்கமும் மாறுபடும் இல்லையா? சோ அப்படின்னா இத நான் a2 எடுத்துட்டேன், இதை a1 எடுத்துட்டேன். புரியுதா? சோ a2 ஓட திசை எப்படி இருக்கும்? 2 kg இருக்கனால கீழ இருக்கும், இங்க இருக்கும், மேல இருக்கும். சோ क्वेश्चन என்ன அப்படின்னா a2 a1 ஓட மதிப்பு கால்குலேட், அதே மாதிரி t ஓட மதிப்பு நான் கால்குலேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் a1 a2 ஓட மதிப்பு கால்குலேட் பண்றதுக்காக சோ நான் அந்த கண்டிஷன் யூஸ் பண்றேன், summing over t dot a is equal to 0. அப்படின்னா இந்த கண்டிஷனை இங்க அப்ளை, இந்த நிறை மீது அப்ளை பண்ணா எப்படி இருக்கும்? சோ பொருளின் நிறை t மேல் நோக்கி இருக்கு, முடுக்கம் எந்த திசையில இருக்கு? கீழ் நோக்கி இருக்கு. அப்படின்னா இங்க அப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சிடும்? ரெண்டும் எதிரெதிர் திசை இருக்கனால t dot a என்ன ஆயிடும்? மைனஸ் a2. ஓகே, சோ அதே மாதிரி இப்போ இந்த பொருளின் மீது அப்ளை பண்றேன். சோ t 2t மேல் இருக்கு, பொருளின் முடுக்கமும் மேல் நோக்கி இருக்கு, ஒரே திசையில இருக்கனால பிளஸ் t, so 2t into a1 is equal to 0. so tt cancel அப்படினா a2 எப்படி எழுதலாம்? so 2a1. ஓகே, சோ இப்போ a1 ஓட மதிப்பு என்ன? a னு வெச்சிட்டேன் அப்படினா a2 ஓட மதிப்பு என்ன இருக்கும்? 2 times a1. very important thing. புரியுதா? so a1 ஓட மதிப்பு a அப்படினா a2 ஓட மதிப்பு என்ன? 2 times a. so very important. ஓகே, இப்போ இந்த பேஸ் பண்ணி நான் என்ன கால்குலேட் பண்றேன்? a ஓட மதிப்பு கால்குலேட் பண்றேன். a வின் மதிப்பு என்ன? அதுக்காக என்ன பண்ணலாம்? தனித்த பொருளின் விசை படம் வரையலாம். சோ ஃபர்ஸ்ட் 2 kg எடுத்துட்டேன், இந்த பொருளின் மீது செயல்படும் விசையை குறிப்பிடுறேன் t. சோ இது என்ன சொல்லலாம்? 2a. சோ பொருளின் எடை 2g கிலோ. சோ ஈக்குவேஷன் என்ன இருக்கும்? சோ 2g minus t is equal to என்ன கிடைச்சிரும்? 4a. பொருளின் எடை 2, அதோட மீது செயல்படும் கொடுக்கும் 2e. ஓகே, அதே மாதிரி இங்க யூஸ் பண்றேன் இந்த பொருளின் மீது. சோ மேல் நோக்கி 2t, கீழ் நோக்கி எடை g, பொருளின் முடுக்கம் மேல் நோக்கி e. அப்படினா என்ன கிடைக்கும்? 2t minus g is equal to a. ஓகே, சோ நான் இத சால்வ் பண்ணனும். சோ அதுக்காக என்ன பண்றேன்? இத ரெண்டால பெருக்குறேன். பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? 4g minus 2t is equal to 8a. சோ இப்போ ரெண்டை கூட்டினா என்ன கிடைக்கும்? சோ 2t கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இங்க பாருங்க 3g is equal to 9a. ஓகே, g ஓட மதிப்பு என்ன கிடைச்சிரும்? சரி, a ஓட மதிப்பு என்ன கிடைச்சிரும்? சோ இத கேன்சல் பண்ணா g டிவைடட் பை 3. புரியுதா? a வை கால்குலேட் பண்ணா இத எடுத்து போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைச்சிரும்? எனக்கு இலவசை கிடைச்சிரும். 2g minus t is equal to 4g divided by 3. எனக்கு t ஓட மதிப்பு வேணும். 3 is equal to t. t ஓட மதிப்பு 6 minus 4 என்ன கிடைச்சிரும்? 2g divided by 3. t ஓட மதிப்பு. புரியுதா? so very important idea. ஓகே, சோ இப்போ சோ a ங்கிறது என்ன இருக்கு? g divided by 3. இது பாசிட்டிவ், நான் போட்டிருக்க திசை கரெக்ட். அப்படினா 2 kg ஓட முடுக்கம் என்ன திசையில இருக்கும்? கீழ் நோக்கி. அதோட முடுக்கம் என்னவா இருக்கும்? சோ என்ன 2a இருக்கனால 2 times g by 3. அப்படினா 1 kg ஓட முடுக்கம் எந்த திசையில இருக்கும்? மேல் நோக்கி. ஓகே, அதோட பொருளோட முடுக்கம் என்ன இருக்கும்? g divided by 3. so very important conclusion. கோர்ஸ் எப்படி சால்வ் பண்ணனும் சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்க கப்பி கொடுத்திருக்காங்க. சோ இந்த பொருளின் நிறை 4 kg என்று சொல்லுங்க. சோ இது இங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க. தென் இன்னொரு கப்பி கொடுத்திருக்காங்க. இந்த கப்பி இங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இங்க ஒரு பொருளின் நிறை கொடுத்திருக்காங்க. இந்த பொருளின் நிறை 5 kg. ஓகே, சோ இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? சோ இப்போ இந்த கம்பியின் மீது செயல்படும் இலவசை t, அதே மாதிரி பொருளிலிருந்து விலகி இருக்கும் இது t, இது t. அப்படினா இந்த கம்பியின் மீது செயல்படும் இலவசை இருக்கும் 2t. அப்படினா விசை மாறுபடுது, பொருளின் முடுக்கமும் மாறுபடுது. சோ இங்க 5 kg இருக்கனால பொருளின் முடுக்கம் இந்த திசையில போட்டா a1, இது நாம மேல போகும் 8. இப்போ क्वेश्चन அப்படினா a1 a2 வின் மதிப்பு காண்க, அதே மாதிரி t வின் மதிப்பு காண்கன்னு கேட்கலாம். ஓகே, சோ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். சேம் அதுக்கு நான் இந்த ஐடியா யூஸ் பண்றேன். t dot is equal to 0. அப்படினா இந்த பொருளின் மீது இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணா என்ன ஆகும்?
செய்யறதுக்கு கீழ் நோக்கி என்ன சொல்லலாம் minus 2t into a1 is equal to 0. அப்படினா tt cancel a2 ஓட மதிப்பு என்ன சொல்லலாம் 2a1. ஓகே சோ a1 நான் a ன்னு வெச்சிட்டேன் அப்படினா சோ இது a ன்னு வெச்சிட்டேன் அப்படினா இந்த பொருளின் முடுக்கம் என்ன இருக்கும் 2 times a. Very important. Okay, so a1 is equal to a2 ஓட மதிப்பு என்ன இருக்கும் 2 times. சோ இப்போ a ஓட மதிப்பு நான் கால்குலேட் பண்ணனும். அதுக்காக தனித்த பொருளின் விசைப்படம் வரையணும். சோ எப்படி வரையணும்? சோ 4 kg t மேல் நோக்கி இருக்கு, பொருளின் எடை கீழ் நோக்கி இருக்கு. அதே மாதிரி பொருளின் முடுக்கம் மேல் நோக்கி இருக்கு 2a. ஓகே, இப்போ எழுதுன ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? சோ t minus 4g is equal to 4 நால 4 நிறை அதோட முடுக்கம் 2a. இது ஈக்குவேஷன். சரி, இந்த பொருளினோட தனித்த பொருளின் விசைப்படம் வரையணும். சோ இது 2t, பொருளின் எடை கீழ் நோக்கி இருக்கும். என்னது 5g, பொருளின் முடுக்கம் எந்த திசையில இருக்கு கீழ் நோக்கி. என்ன சொல்லலாம் e. இதுக்கு ஈக்குவேஷன் எதாவது செக் பண்ணிட்டோம். 5g minus 2t is equal to 5e. ஓகே, சோ இது ஈக்குவேஷன் 2. சோ ஈக்குவேஷன் 1 ரெண்டால பெருக்குறேன். என்ன கிடைக்கும்? சோ 2t இந்த ஈக்குவேஷன் 1 ரெண்டால பெருக்குறேன். minus 8g is equal to so 18 16 இல்லையா? இப்போ ரெண்டையும் கூட்டும்போது என்ன கிடைக்கும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் tt கேன்சல் ஆகும் 2t சோ இங்க பண்ணும்போது minus so 3g is equal to 16 plus 5 அப்படி சொல்லும்போது 21 into e. இப்போ a ஓட மதிப்பு கால்குலேட் பண்ணோம். a ஓட மதிப்பு எவ்வளவு டைம் 7 டைம் இல்லையா? சோ a ஓட மதிப்பு g divided by 7. புரியுதா? சோ இங்க எனக்கு மைனஸ் வந்திருக்கு. அப்படினா என்ன அர்த்தம்? சோ a2 மேல இருக்கு, அதுக்கு எதிர் திசையில நான் குறிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படினா 5 kg ஓட முடுக்கத்தின் மதிப்பு g divided by 7. நான் a ன்னு வச்சிருக்கேன். எந்த திசையில இருக்கும்? கீழ் நோக்கி நான் போட்டுருக்கேன். மைனஸா இருக்கனால மேல் நோக்கி. ஓகே, சோ அப்படினா இது எப்படி போகும்? இந்த திசையில போகும். அதே மாதிரி இங்க பாருங்க 4 kg ஓட முடுக்கம் சோ 2 டைம் a இருக்கனால a is equal to 2g divided by 7. ஓகே, சோ இந்த திசையில மேல் நோக்கி போட்டுருக்கேன். மைனஸ்னா இந்த திசை கீழ் நோக்கி. வெரி இம்பார்ட்டன்ட். அப்படினா இதோட திசை எப்படி இருக்கும்? இந்த திசை. இது மேல போகும், இது கீழ போகும். புரியுதா? வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி t ஓட மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? a ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா t ஓட மதிப்பு கிடைக்கும் 5g minus 2t is equal to 5 a ங்கிறது என்ன? minus g divided by 7. ஓகே, சோ இந்த சைடு வந்துச்சு எனக்கு கிடைக்கும் 5g plus 5g divided by 7 2t. அப்படினா 40g divided by 7 is equal to 2t. t ஓட மதிப்பு எனக்கு கிடைக்கும் 2 times. புரியுதா? எப்படி சால்வ் பண்ணனும் சொல்லிட்டு. சோ ஒன்ஸ் t க்கும் a க்கும் இடையேயான தொடர்பு உங்களுக்கு தெரிஞ்சுனா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஈஸியா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஓகே, சோ அதே மாதிரி பொருளின் முடுக்கம் நீங்க மைனஸ் வந்துச்சு அப்படினா நீங்க போட்டுருக்க திசைக்கு எதிர் திசையில வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இப்போ இத பேஸ் பண்ணி இந்த ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சோ என்ன அப்படினா சோ இங்க பொருள் கொடுத்திருக்காங்க, இது கப்பியில கனெக்ட் பண்ணிருக்காங்க. இன்னொரு கப்பி இங்க இருக்கு. ஓகே, இன்னொரு பொருள் இங்க. சோ இந்த பொருளின் நிறை 5 kg, இந்த பொருளின் நிறை 2 kg. ஓகே, சோ இதன் மீது செயல்படும் இலவசிட்டி அதே மாதிரி இது எல்லாமே ஒரே கம்பியா இருக்கனால இது t, இது t. ஓகே, இதுவும் அப்படினா இந்த கம்பியின் மீது செயல்படும் இலவசி தொகுபயன் விசை 2t. அப்படினா விசையின் மதிப்பு மாறுபடுறனால பொருளின் முடுக்கமும் மாறுபடும். சோ நான் இப்போ நீங்க எந்த டைரக்ஷன் வேணா எடுத்துக்கலாம். ஓகே, பட் ஃபைனலா நான் நெகட்டிவ் வந்துச்சு அதுக்கு ஆப்போசிட், பிளஸ் வந்துச்சுனா சேம் திசை. ஓகே, சோ நான் இது a2 எடுத்துட்டேன், இத நான் a1 எடுத்துட்டேன். சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே, பட் ஃபைனல் வெச்சு தான் நீங்க மாத்தணும். ஓகே, சோ இப்போ நான் t க்கும் a க்கும் இடையேயான தொடர்பை கால்குலேட் பண்றேன். எப்படின்னா சோ இப்போ இந்த பொருளின் மீது செயல்படும் tt 2t எங்க இருக்கு? மேல் நோக்கி இருக்கு. முடுக்கம் எந்த திசையில இருக்கு? கீழ் நோக்கி இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? சோ minus 2t into a. அப்படினா இந்த பொருளின் மீது சோ t ஓட திசையும் a ஓட திசையும் ஒரே திசையில இருக்கனால இது t, இது e. ஓகே, என்ன சொல்லலாம்? a1 is equal to 0. அப்படினா t கேன்சல். அப்படினா a1 ஓட மதிப்பு என்ன சொல்லலாம்? minus plus 2a2. ஓகே, இப்போ a2 ஓட மதிப்பு நான் a வெச்சிட்டேன் அப்படினா a1 ஓட மதிப்பு என்ன? 2 times. ஐடியா போகும்.
ஓகே சோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். இப்போ இத பேஸ் பண்ணி a ஓட மதிப்பை கால்குலேட் பண்ணலாமா? சோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் தனித்த பொருளின் விசைப்படம் வரையறேன். இந்த பொருளின் மீது செயல்படும் விசையை கால்குலேட் பண்றேன் 2t. அதே மாதிரி பொருளின் எடை கீழ் நோக்கி இருக்கும் 5g. பொருளின் முடுக்கம் எந்த திசையில இருக்கு? கீழ் நோக்கி. புரியுதா? சோ அதே மாதிரி இதுக்கு ஈக்குவேஷன் எடுத்தா என்ன கிடைச்சிரும்? 5g minus 2t is equal to 5p. ஓகே சோ இப்போ இந்த பொருளின் மீது செயல்படும் விசை கால்குலேட் பண்ணலாம். இது t. இந்த பொருளின் மீது செயல்படும் முடுக்கம் 2e. அப்ப என்ன சொல்லலாம்? t is equal to பொருளின் நிறை 2, பொருளின் முடுக்கம் 2e. சோ என்ன சொல்லலாம்? 4. சோ t ஓட மதிப்பு 4. சோ நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். t வடாத போறோம். ஓகே சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஐட்டம். புரியுதா எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு. அடுத்த ப்ராப்ளம் 4th one. இங்க பொருள் கொடுத்திருக்காங்க. பொருளோட நிறை 2e. ஓகே இங்க ஒரு கப்பி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இது எங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க? இந்த ஒரு கப்பில கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே சோ இந்த கப்பி ஓகே இந்த பொருளோட நிறை n. ஓகே சோ இந்த கம்பியின் மீது செயல்படும் இழுவிசை G. இந்த கம்பியின் மீது இழுவிசை G. சோ இதோடது இழுவிசை G. அப்படினா இதோட கம்பியின் இழுவிசை என்ன சொல்லலாம்? தொகுபயன் இழுவிசை 2G. சோ விசை மாறுபடும் போது பொருளின் முடுக்கமும் மாறுபடும். ஓகே சோ நான் என்ன எடுத்துட்டேன் அப்படினா இந்த பொருளோட முடுக்கம் கீழ் நோக்கி இருக்குன்னு எடுத்துட்டேன். இது A2 இது A1 எடுத்துட்டேன் அப்படினா A1 A2 மதிப்பு கால்குலேட் பண்ணலாம். ஓகே சோ அதே மாதிரி A வின் மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு கால்குலேட் பண்ணலாம். சோ என்னோட நீங்களும் சால்வ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பிராக்டீஸ் ஆகும். ஓகே சோ ஃபர்ஸ்ட் நான் எப்படி கால்குலேட் பண்றேன்? ஃபர்ஸ்ட் நான் இந்த ஐடியா யூஸ் பண்றேன். A1 A2 கால்குலேட் பண்றதுக்காக is equal to 0. இந்த பொருளின் மீது செயல்படும் இழுவிசை பொருளின் முடுக்கம் இந்த திசையில இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்? இதுல இருந்து திசை -t A2. அதே மாதிரி பொருளின் இழுவிசை எந்த திசையில இருக்கு? பொருளின் முடுக்கம் இருக்குனால சோ 2t A1 is equal to 0. அப்ப நான் என்ன சொல்லலாம்? A2 is equal to 2A1. அப்ப நான் A1 is நான் A வச்சிட்டேன் அப்படினா A2 ஓட மதிப்பு என்ன? 2 times. வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா? இப்போ A ஓட மதிப்பு கால்குலேட் பண்றதுக்காக நான் தனித்த பொருளின் விசை படம் வரையறேன். இந்த பொருளின் மீது செயல்படும் விசை எப்படி சொல்லலாம்? 2t பொருளின் முடுக்கம் e. என்ன சொல்லலாம்? 2t is equal to பொருளின் நிறை 2m பொருளின் முடுக்கம் e. புரியுதா? இந்த பொருளின் மீது செயல்படும் விசை எப்படி கொடுக்கணும்? இது மேல t, பொருளின் எடை கீழ் நோக்கி mg. அதே மாதிரி பொருளின் முடுக்கம் கீழ் நோக்கி சோ m into 2. சோ இப்போ ஈக்குவேஷன் என்ன இருக்கும்? mg minus t is equal to 2me. ஓகே இங்க 2 கேன்சல் t ஓட மதிப்பை சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிடைச்சிரும் minus ma is equal to 2ma. 3ma ஆயிரும். a ஓட மதிப்பு mm கேன்சல். சோ a ஓட மதிப்பு g divided by 3. புரியுதா? சோ பாசிட்டிவா இருக்கனால நான் போட்டுருக்க குறிஸ் கரெக்ட். ஓகே சோ அப்படினா இது என்ன இருக்கும்? கீழ் நோக்கி. அதோட முடுக்கம் என்னவா இருக்கும்? சோ A2 is equal to 2g divided by 3. இது என்ன இருக்கும்? இந்த திசையில இல்லையா? இடதுபுறம். அப்படினா என்ன சொல்லலாம்? இது பின்னோக்கி முன்னோக்கி எழுதுறேன் அப்படினா இது என்ன இருக்கும்? முன்னோக்கியா இருக்கும். அப்படினா இதோட வேல்யூ 2g divided by 3 முன்னோக்கி. ஓகே புரியுதா? எப்படி சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு. ஓகே the next problem சால்வ் பண்ணலாம். சோ 5th problem. இப்போ பொருள் சாய்தளத்துக்கு சாய்தளத்துக்கு ஏற்படுத்தும் கோணம் 30 டிகிரி. இந்த பொருளோட நிறை m. இது கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு கப்பி இருக்கு. ஓகே சோ இன்னொரு பொருள் நிறை இங்க கொடுத்திருக்காங்க. இது 2e. ஓகே சோ இந்த கம்பியின் இழுவிசை இந்த கம்பியின் இழுவிசை இந்த கம்பியின் இழுவிசை அப்ப இந்த கம்பியின் இழுவிசை 2t ஆகும். அப்படினா இந்த பொருளோட முடுக்கம் நான் A1 எடுத்துட்டேன் கீழ் நோக்கி. இந்த பொருளின் முடுக்கம் இந்த திசையில இருக்கு A2. ஓகே சோ क्वेश्चन என்ன அப்படினா சோ 2m இன் முடுக்கம் காண்க அப்படி கேக்குறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ரிலேஷன் t இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி t dot a is equal to 0. இந்த பொருள் மீது யூஸ் பண்ண என்ன கிடைக்கும்? முடுக்கம் கீழ் நோக்கி இருக்கு. 2t மேல் நோக்கி முடுக்கம் கீழ் நோக்கி. அப்ப என்ன சொல்லலாம்? -2t a1 plus
ரெண்டுமே ஒரே திசையில இருக்கு 2a2 is equal to 0 அப்படின்னா a2 ஓட மதிப்பு 2a1. இப்போ நான் இந்த பொருளோட முடுக்கம் a எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த பொருளோட முடுக்கம் என்ன இருக்கும் 2 times. புரியுதா? இப்போ நான் a ஓட மதிப்பை கால்குலேட் பண்ணணும். அதுக்கு தனித்த பொருளின் விசை படம் வரையணும். சோ அந்த பொருளின் மீது செயல்படும் விசை என்னன்னு பார்க்கலாம். சோ 2t மேல் நோக்கி அதே மாதிரி 2mg கீழ் நோக்கி பொருளின் முடுக்கம் கீழ் நோக்கி. இப்படி எழுத கிடைக்கும் 2mg minus 2t is equal to 2ma. ஓகே, சோ இப்போ இந்த பொருளின் முடுக்கம் எழுதுறேன். தனித்த பொருளின் விசை படம். இந்த பொருளின் மீது செயல்படும் இழுவிசை இந்த திசையில் இருக்கும். பொருளின் முடுக்கம் இந்த திசையில் இருக்கு 2a இந்த திசை. அதே மாதிரி பொருளின் எடை காரணமாக இந்த திசையில் என்ன இருக்கும் mg sin theta இல்லையா? சோ ரெண்டு கூறுகளா பிரியும். ஓகே, அதுல ஒரு கூறு mg sin theta. சோ தீட்டாங்கிறது என்ன வேல்யூ? 30 இருக்கனால mg divided by 2. புரியுதா? இப்போ இதை சமப்படுத்தினா என்ன கிடைச்சிரும்? g minus a இன் திசையில் இருக்கனால சோ m ஓட மதிப்பு தெரியும். m வந்து கொடுத்திருக்காங்க g divided by 2 is equal to என்ன சொல்லலாம்? சோ இதோட m into 2a. புரியுதா? இப்போ இத நான் சமப்படுத்தணும். சோ அதுக்காக என்ன பண்றேன்? ஈக்குவேஷன் 1 இது 2. ஓகே, 2 வே என்ன பண்றேன்? 2 ஆல பெருக்குறேன். ஓகே, சோ என்ன கிடைக்கும்? 2t minus 2 ஆல பெருக்கும்போது mg இங்க என்ன இருக்கும்? 4mg. சோ இந்த ஈக்குவேஷன் எடுத்துட்டு வந்தறேன் இங்க 2mg minus 2t is equal to 2ma. சோ இத நான் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2t கேன்சல் ஆயிடும். இங்க என்ன இருக்கும்? mg இங்க minus mg இங்க plus 2mg is equal to என்ன கிடைக்கும்? 6ma இல்லையா? mm cancel. so a ஓட மதிப்பு g divided by 6. புரியுதா? so a ஓட மதிப்பு g divided by 6 கீழ் நோக்கி. ஓகே, இது என்ன மதிப்பு இருக்கும்? 2g divided by 6 ஆ இருக்கும்போது கேன்சல் பண்ணா g divided by 3. so எந்த திசையில இருக்கும்? ஓகே, சோ என்ன சொன்னா மேல் நோக்கி சொல்லுங்க. புரியுதா எப்படி சால்வ் பண்ண சொல்லிட்டு? சோ வெரி இம்பார்ட்டன்ட். நாம கட்டுப்படுத்தப்பட்ட விசையினால் செய்யப்பட்ட வேலையில மூணு கண்டிஷன் பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லிட்டேன்? சோ t dot x is equal to 0 first condition. second one t dot b is equal to 0. அதே மாதிரி t dot a is equal to 0. சோ இந்த கண்டிஷன் வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். சோ நெக்ஸ்ட் t dot b is equal to 0 இந்த கண்டிஷன் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சோ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். 6th one என்ன அப்படின்னா ரெண்டு கார் கொடுத்திருக்காங்க. இந்த காரோட a, சோ இதோட திசை வேகம் b is equal to 4 beta per second. ஓகே, இன்னொரு கார் எதில கனெக்ட் பண்ணிருக்காங்க? கப்பியில கனெக்ட் பண்ணிருக்காங்க. கார் இங்க இருக்கு. ஓகே, சோ இப்போ இதுல கனெக்ட் பண்ணிருக்கனால இந்த காரோட b, சோ இப்போ இந்த காரோட திசை வேகம் நம்ம பார்க்கலாம். சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ ஒன்ஸ் இந்த கார் இங்க இந்த திசையில மூவ் ஆகும்போது இது என்ன ஆகும்? இந்த திசையில வரும். சோ சுவரை நோக்கி வரும் இல்லையா? இப்போ VB யோட திசை வேகத்தை நான் கால்குலேட் பண்ணனும். அதே மாதிரி கம்பியின் மீது செயல்படும் இழுவிசை பொருள்ல இருந்து விலகுது. சோ கம்பி ஏற்படுத்தும் கோணம் 37 டிகிரி. ஓகே, சோ இப்போ கம்பி கிடைத்தல இருக்கறனால ரெண்டு கூறுகளா பிரியும். என்ன இருக்கும்? சோ இது ஒரு கூறு இங்க. சோ அப்படினா இது தீட்டா, இது என்ன வரும்? t cos தீட்டா. இது என்ன இருக்கும்? t sin தீட்டா. புரியுதா? அப்படினா கார் இந்த திசையில மூவ் ஆகுது. எந்த கூறு காரணமா இருக்கும்? t cos தீட்டா கூறு காரணமா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். அப்படினா பொருளின் திசை வேகம் இந்த திசையில இருக்கு. அப்படினா நான் இத ரெண்டையும் எடுக்கணும். சோ இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுங்க. புரியுதா? சோ இப்போ ரெண்டுக்கும் இந்த கண்டிஷன் அப்ளை பண்றேன். என்னன்னா பொருளின் திசை வேகம் இந்த திசையில இருக்கு. இந்த பொருளின் A ஓட இழுவிசை இந்த திசையில இருக்கு. பொருளின் திசை வேகம் இந்த திசையில B. அதே மாதிரி இந்த கம்பி சொல்லும்போது, இந்த கார் சொல்லும்போது பொருளின் இழுவிசை இந்த திசையில இருக்கு t cos θ. பொருளின் வேகம் இந்த திசையில இருக்கு, திசை வேகம். புரியுதா? சோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்றேன். என்ன கிடைக்கும்? சோ V t a என்னவா இருக்கும்? மைனஸ் ஆகும் இல்லையா? பிளஸ் ரெண்டும் ஒரே திசையில இருக்கனால t cos θ என்ன சொல்லலாம்? VB is equal to 0. அதான் செய்யப்பட்ட வேலை. அப்படினா சோ t கேன்சல். ஓகே, சோ θ ஓட வேல்யூ 37 டிகிரி. 37 அப்படினா சோ 3 4 5. சோ 37 4 divided by 5. சோ BA ஓட மதிப்பு
4 meter per second plus 4 divided by 5. Okay. So BB is equal to 0. அப்படினா இந்த சைடு எக்ஸ்ட்ரா பின்னாடி வந்துரும். BB is equal to 4 divided by 5 4. So இது கேன்சல் அப்படினா BB ஓட மதிப்பு 5 meter per second. இந்த சைடு இருக்கும் சோ ரைட் ஓகே. புரியுதா? சோ நீங்க இந்த கண்டிஷன் தெரியல அப்படினா இந்த ப்ராப்ளம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகே, நீங்க போறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். புரியுதா? சோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். சோ இத பேஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 7.1 கப்பி கொடுத்திருக்காங்க. கப்பில ஒரு கம்பியை கனெக்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த கம்பியில ஏங்கற ஒரு நிறை கனெக்ட் பண்ணிருக்காங்க, பிங்கற இன்னொரு நிறை கனெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பொருளின் ஏங்கற பொருளின் திசைவேகம் v is equal to 9 meter per second. क्वेश्चन BB ஓட மதிப்பை நான் கால்குலேட் பண்றேன். ஓகே, எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதே மாதிரி இந்த கம்பியின் மீது செயல்படும் இலவசிட்டி, இந்த கம்பியின் மீது செயல்படும் இலவசிட்டி. ஓகே, சோ இந்த ஏற்படுத்தும் கோணம் 37 டிகிரி, இது ஏற்படுத்தும் கோணம் 53 டிகிரி. புரியுதா? சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த ப்ராப்ளம்? சோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கண்டிஷன் யூஸ் t dot b is equal to 0 அப்படினா பொருள் இந்த திசையில இருக்கு, இதன் மீது செயல்படும் t இன் மதிப்பை நான் கால்குலேட் பண்ணனும். அப்படினா t ங்கிறது கிடைத்தளவு இருக்கனால 53. ஓகே, சோ இது என்ன இருக்கும்? இது cos இருக்கும் இல்லையா? t cos θ, இது என்ன இருக்கும்? t sin θ. பொருள் இயங்குவதற்கு இந்த கோடு காரணமா இருக்கும். இந்த கோடு நான் எடுத்துக்க வேண்டியது இல்லை, வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இங்க பாருங்க, பொருள் இந்த திசையில இப்படி மூவ் ஆகும் போது இந்த திசையில மூவ் ஆகும். அதனால சோ t இந்த திசையில இருக்கு, ரெண்டு கூறுகள் இருக்கும். இது என்னது? 37 டிகிரி. இதெல்லாம் இருக்கும் t cos θ, இதே மாதிரி t sin θ. சோ இந்த கூறை நான் எடுத்துக்க வேண்டியது இல்லை. சோ இந்த ரெண்டு கூறை மட்டும் எடுத்து, அதே மாதிரி பொருள் எந்த திசையில இயங்குது? b இந்த திசையில, bb எனவும் இந்த திசையில இயங்குது. புரியுதா? சோ இந்த கண்டிஷன் யூஸ் பண்ண என்ன இருக்கும்? minus t cos θ equals to va plus ரெண்டும் ஒரே திசையில இருக்கனால இந்த ரெண்டும் பாருங்க t cos θ bb is equal to 0. சோ இப்போ θ ஓட மதிப்பு சப்ஸ்டிட்யூட் பண்றேன், எனக்கு என்ன கிடைக்கும்? bb ஓட மதிப்பு கிடைக்கும். சோ மைனஸ், சோ இங்க θங்கிறது 53. 53 னா என்ன? 3 4 5. ஓகே, சோ 3 divided by 5 அடுத்த பக்கம் divided by கர்ணம். அப்படினா v ஓட மதிப்பு 9 பிளஸ், ஓகே இங்க பாருங்க θ ஓட மதிப்பு 37. 37 னா 3 4 5. அப்படினா என்ன? 4 divided by 5 அடுத்த பக்கம் கர்ணம் vp is equal to 0. ஓகே, 5 5 cancel. சோ இதெல்லாம் சைடு வந்துச்சு அப்படினா vp is equal to 27 divided by 4 கம்ப்ளீட். சோ இத கேன்சல் பண்ணா 6.7 meter per second. புரியுதா? சோ இது வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. சோ இந்த ப்ராப்ளம் யூஸ். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். 8.1. சோ ரெண்டு கப்பி கொடுத்திருக்காங்க. ஓகே, இது கனெக்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த கப்பில ரெண்டு கம்பி கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, கம்பியோட இழுவிசை, ரெண்டு கம்பியோட இழுவிசை சமம். அப்படினா எண்ட்ல இங்க ஒரு நிறை கொடுத்திருக்காங்க, ஒரு நிறை. ஓகே, சோ இந்த கம்பியில யூங்கற ஒரு விசையை கீழ் நோக்கி பிடிச்சிருக்காங்க ரெண்டு கம்பி மீது. அப்படினா கீழே பிடிச்சி இழுக்கிறேன், என்ன ஆகும்? இந்த கம்பி மேல் நோக்கி வரும் இல்லையா? பிங்கிற ஒரு திசை வேகத்துல மேல் நோக்கி வரும். क्वेश्चन அப்படினா v இன் திசை வேகம் காண்பியான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ எப்படி சால்வ் பண்ணலாம்? நான் அதுக்கு இந்த ஐடியாவை யூஸ் பண்றேன். v summing over t dot b is equal to 0. இந்த ஐடியா தெரியல அப்படினா இந்த ப்ராப்ளம்க்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒன்ஸ் இந்த ஐடியா தெரிய வரும்போது ஈஸியா நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த t செங்குத்து அச்சுடன் θ கோணத்தை ஏற்படுத்துகிறதுனா ரெண்டு கூறுகளா இருக்கும் இல்லையா? எப்படி? சோ இப்போ இந்த இலவச எடுத்துட்டேன் அப்படினா ரெண்டு கூறுகளா இருக்கும். இது θ, இது என்னவா இருக்கும்? t cos θ அடுத்த பக்கம். அதே மாதிரி t sin θ எதிர் பக்கம். இப்போ இந்த t எடுத்துட்டேன் அப்படினா ரெண்டு கூறுகளா இருக்கும். இது t cos θ, ஏன்னா θ அடுத்த பக்கம் t sin θ. So sin θ ஓட மதிப்பு கேன்சல் ஆகும். டோட்டல் திசை என்ன இருக்கும்? 2t cos θ. பொருளின் திசை வேகம் எப்படி இருக்கும்? மேல் நோக்கி இருக்கு. அதே மாதிரி பொருளின் திசையும் மேல் நோக்கி இருக்கு. இப்போ இந்த ரெண்டு கயிறு எடுத்துட்டா இந்த மீது செயல்படும் விசை நான் கால்குலேட் பண்றேன். எப்படின்னா இப்போ இது ஒரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ண அப்படின்னா இதன் மீது செயல்படும் விசை எப்படி இருக்கும்? பொருள் இருந்து விலகி இருக்கும் t மேல் நோக்கி, திசை வேகம் கீழ் நோக்கி. அதே மாதிரி இந்த பொருள் எடுத்துட்டா அப்படின்னா திசை மேல் நோக்கி, இது விசை பொருளின் திசை வேகம் கீழ் நோக்கி இருக்கும்.
அப்படின்னா இந்த சைடே சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க என்ன கிடைச்சிரும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 2t cos theta into b ஏன்னா ரெண்டும் ஒரே திசையில இருக்கு இங்க பாருங்க மைனஸ் என்ன கிடைச்சிரும் இது எதிர் திசையில இருக்கு இல்லையா அப்படின்னா மைனஸ் tu இது என்னது மைனஸ் t is equal to 0 சோ என்ன ஜெனரலா சொல்லலாம் 2t is equal to 0 அப்படின்னா b யோட மதிப்பு எப்படி கால்குலேட் பண்ணலாம் மைனஸ் இது கேன்சல் ஆச்சுனா b யோட மதிப்பு என்ன கிடைச்சிரும் சோ இந்த சைடு வந்து u divided by cos புரியுதா சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் நமக்கு இந்த ஐடியா தெரிய வரும்போது ப்ராப்ளமை ஈஸியா சால்வ் பண்ணலாம் புரியுதா சோ என்ன திசையில இருக்கு மேல் நோக்கி சோ இத பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்க நிறைய ப்ராப்ளம் பிராக்டீஸ் பண்ணும்போது ஃபைனல் எக்ஸாம்ல நீங்க ஈஸியா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓகே சோ ஒன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் தி சேனல்